இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிருஷ்ணவேணி அம்மா, தங்கச்சி அம்மா மட்டும் என்னோட 2வது பொண்ணு ஆர்த்திய பொண்ணு பார்க்க வராம இருந்திருந்தா வானதியோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நல்லது நடந்திருக்காது. தங்கச்சி அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்திருக்கு. அதிக படிப்போ வசதியோ இல்லாத வானதிய பெரிய அளவுக்கு படிச்ச தான் மூத்த பையனுக்கு மனைவியா தேர்ந்தெடுத்திருப்பாங்களா? வானதிய நிச்சயம் பண்ண நாள்ல இருந்து தங்கச்சி அம்மா வானதி மேல காட்டின அன்பு இருக்கே, அது அளவில்லாதது. ஏனே என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? வானதியோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் தான் எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தவங்க நான் தான் வானதியோட அம்மான்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்து தேவையில்லாம எல்லார் மனசுலயும் வேதனையை ஏற்படுத்திட்டு போனாங்க. அந்த வேதனையே இப்பதான் மொத்தமா தீர்ந்திருக்கு. கிருஷ்ணவேணி அம்மா மூலமா எங்க வானதி அனாதை இல்ல, அவளுக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க. எங்க வானதி அனாதை இல்ல, அவளுக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க. வானதியால நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷத்தை ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வானதி ஏன் மக, ராஜேஸ்வரியோட மருமக அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன். நீ என்ன நினைக்கிற ராஜேஸ்வரி? தாராளமா சொல்லுவோம். கிருஷ்ணவேணி தான் உங்க அம்மானு நீ சொல்லாததுனாலதான் இப்ப வரைக்கும் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. தப்புதாங்க. நான் வேணி அம்மாவுக்கும் ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் இருக்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு உண்மையை சொல்லலான்னு தான் நினைச்சேன். சத்தியமா மறைக்கணும்னு நினைக்கலங்க. உங்க அம்மா மலேசியா கிளம்புனதுனால சொல்ல வேண்டியது கட்டாயமாயிடுச்சு. இல்லனா இந்த பிரச்சனை இன்னும் பிரச்சனையாவே இருந்திருக்கும் இல்லையா? என்னால டக்குன்னு சமாதானம் ஆக முடியல. உங்க அம்மா கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன உன் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க கூப்பிடாத. என்னது இது? லேசர்ஸ்ங்க. நான் தான் ஏற்கனவே ட்ரெஸ் எடுத்துட்டேனே. இது அம்மா எடுத்து கொடுத்தாங்க. எந்த அம்மா? எங்க அம்மாவா இல்ல உங்க அம்மாவா? என்னோட வேணி அம்மா. பரவாயில்ல, என்கிட்ட ட்ரெஸ் இருக்கு. அது இல்லைங்க, வேணி அம்மா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு ஆசைப்பட்டு எடுத்தாங்க. வானதி, எனக்கு ஏன் அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நானும் ஆர்த்தியும் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு உங்களை பாக்குறதுக்காக வந்திருந்தோம். அது ஏன்னு தெரியுங்களா? வானதி உங்க பொண்ணுன்னு சொல்றதுக்காக தான் வந்திருந்தோம். நீங்க எங்கங்க கடைசி வரைக்கும் காது கொடுத்து கேட்கலையே, என்ன வாயை திறக்க விடலையே. அப்புறம் பார்த்தா பெத்த புள்ளையவே தத்தெடுத்திருக்கிறதா சொன்னீங்க. எனக்கு பகீர்னு ஆயிப்போச்சுங்க. அத கேட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியலீங்க. அது எனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறீங்களா? அது சும்மா அரசல் புரசலா அப்படி இப்படின்னு காதுல கேட்டதானுங்க. ஆனா இந்த வானதி பாருங்க, இதோ காரணம் சொல்லி உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்காங்கிற விஷயமும் தெரிய வந்தது. அதாங்க என் மனசு கேட்காம
உங்ககிட்ட சொல்லிடணும்னு ஓடி வந்தேன். அது நடக்கவே இல்லைங்க. ஆனா பரவாயில்லைங்க, இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பிள்ளை உங்களுக்கு கிடைச்சிட்டா. ஆனா பாருங்க, சின்ன வயசுல இருந்து அவளை எடுத்து வளர்த்திருக்கேன். இன்னைக்கு என் 2 புள்ளையில ஒரு புள்ளைக்கு நான் அம்மா இல்லைன்னு தெரியும் போது மனசு கஷ்டமா தானங்க இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பெத்தவ கிட்ட தானே புள்ளைய ஒப்படைக்க முடியும். எனக்கு என்னங்க மிஞ்சம்? அவளை வளர்த்தேங்கிற பெருமைய தவிர அப்படியே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட வேண்டியதுதானுங்களே. அண்ணே, கையில செக் புக் இருக்கா? இருக்குமா? கொஞ்சம் எடுங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க தப்பா எடுத்துக்காம நான் கொடுக்கிற கிஃப்ட வாங்கிக்கங்க. அண்ணே, சொல்லுமா. அமுதா பேர்ல 1 கோடி ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி கொடுங்க. 1 கோடியா? இந்தாங்க. ஏம்மா, என்னம்மா அது? அது ஒரு சின்ன கிஃப்ட். ஆமா, சின்ன கிஃப்ட். அவங்கதான் ஆசைப்பட்டு கொடுக்கறாங்க. இந்தாங்க. கொடுங்கம்மா. அமுதாவுக்கு எதுக்கு 1 கோடி போட்டு செக் கொடுக்குறீங்க? நீ கேட்டியா அமுதா? நான் எங்க அவங்க கிட்ட பணம் எல்லாம் கேட்க போறேன். அவங்கதான் பிரியப்பட்டு கொடுத்தாங்க. வானதி அம்மா கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் வாங்கலான்னு. ஏமா, எதுக்குமா இந்த பணம்? அது ஒரு சின்ன அன்பளிப்பு. வானதியை எவ்வளவு அன்போடு நீங்க வளர்த்திருக்கீங்க. நீங்க அவளை மட்டும் ஆசிரமத்துல இருந்து தத்தெடுக்கலைனா என் பொண்ணு எப்படி இருந்திருப்பாளோ என்னமோ. உங்களாலதான் இன்னைக்கு அவ நல்லா இருக்கா. அதுக்குதான் இந்த கிஃப்ட். நான் ஏதாவது செய்யாம போனா என் மனசு தாங்காது. பரவாயில்லம்மா, உங்க மனசு எனக்கு புரியுது. ஆனா இத வாங்கிக்க என் மனசு இடம் கொடுக்கல. வானதியை வளர்த்து ஆளாக்குனது எல்லாத்துக்கும் நான் பணம் வாங்கின மாதிரி ஒரு குற்ற உணர்வு வந்துடும். இது வேண்டாமா? அமுதா, மன்னிச்சுக்கங்கண்ணே. உலகத்துல பணம் மட்டும் முக்கியம் இல்ல, குணம்தான் முக்கியம்னு சொல்ற மனுஷனே நான் ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன்.